அடுத்து ஷாபான் 15 மகரிப்லயே ஆரம்பிச்சிருவாங்க. 3 யாசின் தொழுது முடிச்ச உடனே 3 யாசின்கள், ஒன்று ரிசுக்கு விஸ்தீரம், இன்னொன்று பாவ மன்னிப்பு, இன்னொன்று ஆரோக்கியத்திற்காக வேண்டி 3 யாசின்கள் ஆரம்பிச்சுட்டு அதுக்கடுத்து இரவுல நின்று தொழுகிறது. அதுலயும் ரசல் இமாம் சொன்னதுதான் 100 ரக்காத்துக்கள், அதுல குல்ஹுவல்லா ஓத வேண்டும் என்று இவங்களாக எழுதி வைத்ததனுடைய அடிப்படையில் இந்த அமல்கள் மக்களிடத்தில் தொடர்கின்றன. இன்னைக்கு பாங்க சொல்ல ஆரம்பிச்சா ஒரு 5 நிமிஷம் ஸலவாத்தை சொல்லிக்கிட்டு இருக்கான். சுப்ஹானல்லாஹி வல்ஹம்துலில்லாஹி வலா இலாஹ இல்லல்லாஹு அல்லாஹு அக்பர். இப்படி எல்லா விதமான வணக்கங்களும் அதனுடைய தோற்றத்தில் இல்ல மாற்றி அமைச்சாச்சு. இத மாதிரி தான் இந்த மேராஜுடைய இரவுல, ஷாபானுடைய இரவுல, அத போல பெருநாளுடைய இரவுல, ஆஷுராவுடைய இரவுல என்று இவர்கள் மார்க்கத்தில் புதிதாக கொண்டு வந்து விட்டார்கள். மார்க்கத்தையே மாற்றி அமைத்து விட்டார்கள். எனக்கு பின்னால இந்த மார்க்கத்தை யார் மாற்றி அமைத்தானோ அவன் அல்லாஹ்வுடைய அருளை விட்டும் தூரமாகட்டும். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கைவிரித்து விடுகின்றார்கள். அப்ப எவ்வளவு பெரிய தண்டனை என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். அதனால மேராஜுடைய இரவுல, பராத்துடைய இரவுல, பத்ருடைய இரவுல பட்டியல் போட்டு வச்சிருக்காங்க. இந்த பித்அத்துகளுக்கும் மார்க்கத்திற்கும் எந்த விதமான சம்பந்தமும் கிடையாது. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. எல்லாம் அல்ல அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அல்லாஹ்வுடைய நல்லருளால் நாம் புனிதமிக்க ஜும்ஆவை நிறைவேற்றுவதற்காக வேண்டி இங்கு நாம் கூடியிருக்கிறோம். இங்கு ஆற்றப்படக்கூடிய இந்த சொற்பொழிவின் பயன் நமக்கு இம்மையிலும் மறுமையிலும் கிடைப்பதற்கு எல்லாம் அல்ல அல்லாஹ் அருள் புரிவானாக என்று அவனிடம் பிரார்த்தித்து என்னுடைய இந்த உரையை துவங்குகின்றேன். நம்மை அரவணைத்திருப்பது ரஜபு மாதம். இந்த ரஜபு மாதத்தில் மக்களிடத்தில் சில பித்அத்துக்கள் உண்டு. ஒவ்வொரு மாதத்திற்கும் ஒவ்வொரு விதமான பித்அத்து உண்டு. ரபியுல் அவல் மாதத்தை எடுத்துக்கொண்டால் அதில் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய பிறந்த தினம் என்ற பெயரில் மௌலிது ஓதுதல், மீலாது விழா நடத்துதல் என்று அந்த பித்அத்துகள். ரபியுல் ஆஹிர் என்று எடுத்துக்கொண்டால் முஹிதீன் அப்துல் காதிர் ஜிலானி என்பவருடைய பெயரிலே மௌலிது, அந்த நிகழ்வை ஒட்டி பலவிதமான பொதுக்கூட்டங்கள், இது போன்ற பல பித்அத்துகள் நடந்து கொண்டிருக்கின்றன. ரஜமாதம் என்று எடுத்துக்கொண்டால் ஹாஜா முயினுத்தீன், இவர் அஜ்மீரில் அடங்கப்பட்டிருப்பவர். அவருடைய பெயரில் முஸ்லிம்கள் பெரும்பான்மையாக வாழக்கூடிய ஊர்களில் 6 நாட்கள் மௌலிது ஓதி அந்த 6 நாட்களையும் அமர்க்களப்படுத்துவார்கள். இது ஒரு பித்அத்து. அடுத்து ரஜபு பிறை 27 வந்துவிட்டது என்று சொன்னால் அப்போது ஒரு பெரிய பித்அத்து நடைபெறும். மேராஜ் இரவு. இது 27 நடந்தது என்பதற்கு எந்த விதமான ஆதாரமும் இல்லை. இவர்கள் அந்த இரவில்தான் இது நடந்தது என்று ஆதாரமற்ற செய்தியினுடைய அடிப்படையில் அன்றைக்கு பெரிய அளவில் பிரச்சாரங்கள் செய்வார்கள். அன்று இரவு நின்று தொழுவார்கள், பகலிலே நோன்பு நோற்பார்கள். அந்த இரவில்தான் நடந்தது என்பதற்கு ஒருவேளை ஆதாரம் இருந்தாலும் அந்த இரவுல அமல் செய்ய வேண்டும் என்பதற்கு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வழிகாட்டியிருக்க வேண்டும். அவர்களுக்கு வழிகாட்டி கொண்டிருக்கக்கூடிய திருக்குர்ஆன் அதை கூறியிருக்க வேண்டும். குர்ஆனிலும் இல்லை, ஹதீஸிலும் இல்லை. மேராஜ் என்பது அது நம்பிக்கைக்குரிய ஒரு விஷயம். அல்லாஹ் குர்ஆனில் சொல்கின்றான், சுப்ஹானல்லதி அஸ்ரா பி அப்திஹி லைலம் மினல் மஸ்ஜிதில் ஹராமி இலல் மஸ்ஜிதில் அக்ஸல்லதி பாரக்னா ஹவ்லஹு லினுரியஹு மின் ஆயாத்தினா இன்னஹு ஹுவ ஸமீஉல் பஸீர். ஒரு இரவுல சொற்ப பகுதியில் தன்னுடைய அடியாரை புனிதமிக்க ஹரம் என்ற அந்த பள்ளிவாசலில் இருந்து மஸ்ஜிதுல் அக்ஸாவிற்கு அழைத்து சென்றான். அந்த வார்த்தையை ஆரம்பத்தில் துவங்கி விட்டான். சுப்ஹான் அல்லதி அஸ்ரா பி அப்திஹி, தன்னுடைய அடியாரை இரவில் ஒரு சொற்ப பகுதியில் மக்காவில் இருந்து பைத்துல் முகத்தஸிற்கு, பலஸ்தீனத்திற்கு அழைத்து சென்றானே, அப்படிப்பட்டவன் தூய்மையானவன்.
என்று அல்லாஹ் தஆலா இதில் வரக்கூடிய ஆச்சரியங்களுக்கு, சந்தேகங்களுக்கு, ஐயங்களுக்கு சுபஹான என்ற வார்த்தையை சொல்லி அதையெல்லாம் நீக்கி விடுகின்றான். லினுரியஹு மின் ஆயாத்தினா, நாம் அவர்களுக்கு நம்முடைய அத்தாட்சிகளை காட்ட வேண்டும். அதற்கு முந்தி சொல்கின்றான், அதை சுற்றிலும் நான் பரக்கத்து செய்திருக்கிறோம் என்று சொல்லி காட்டுகின்றார். அப்படிப்பட்ட அந்த அற்புதத்தை மூமின்கள், முஸ்லிம்கள் நம்ப வேண்டும். இரவில் அல்லாஹ்வுடைய தூதரை அழைத்து செல்கின்றான் மக்காவில் இருந்து பைத்துல் முகத்தஸிற்கு. இது ஒரு அற்புதம். அங்கிருந்து அல்லாஹ் தஆலா அவர்களை விண்ணுலகத்திற்கு அழைத்து செல்கின்றான். வலகத் ரஆஹு நஸலத்தன் உஹ்ரா இந்த சித்ரத்தில் முன்தஹா. ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் விண்ணுலகத்தில் சித்ரத்தில் முன்தஹா என்ற இடத்தில் மற்றொரு தடவை இறங்க கண்டார் என்று அல்லாஹ் தஆலா விண்ணுலக பயணத்தையும் குர்ஆனில் சொல்கின்றார். இதை யாராவது மறுத்தார்கள் என்று சொன்னால் அவர் முஸ்லிமாகவே இருக்க முடியாது. இது ஒரு நம்பிக்கைக்குரிய விஷயம். இது நடந்திருக்கின்றது. எந்த இரவில் நடந்தது தெரியாது. இந்த 27 இரவு வருகின்ற பொழுது அன்றைக்கு பயான பிளந்து கட்டுவார்கள். பெரிய அளவில் பிரச்சாரங்கள் நடக்கும். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இறைவனை பார்த்தார்கள் என்று அதில் அடித்து விடுவார்கள். இந்த ஒரு விஷயம் ஆயிஷா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அவரிடத்தில் வருகின்றது. அப்படி வரக்கூடிய அந்த கட்டத்தில் அவங்க சொல்றாங்க, 3 விஷயங்களை யார் பேசுகின்றார்களோ அவர்கள் அல்லாஹ்வின் மீதே இட்டு கட்டுகின்றார்கள். அது என்னென்ன விஷயம்? அந்த 3 விஷயத்தில் ஏதாவது ஒரு செய்தியை சொன்னாலும், மன் தகல்லம பிவாஹிதத்தின் மின் ஹுன்ன ஃபகத் அலம அலல்லாஹில் அல் ஃபிரியா. இவர்கள் அல்லாஹ்வின் மீது இந்த 3 விஷயங்களில் ஏதோ ஒரு விஷயத்தை இவர்கள் சிறப்பு என்ற அடிப்படையிலோ அல்லது வேறு எந்த ஒரு விதத்திலே சொல்கின்றார்கள் என்று சொன்னால் அல்லாஹ்வின் மீதே அவதூறை மிக பிரம்மாண்டமான அளவில் இட்டு கட்டி விட்டார்கள். அவங்கள்ட்ட அருகில் இருக்கக்கூடிய மஸ்ரூக் அவர்கள் அது என்னென்ன என்று கேட்கிறாங்க. அன்னையார் ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் விளக்குறாங்க, மன் ஸஅம அன்ன முஹம்மதன் ரஆ ரப்பஹு. யாரு முகம்மது தன்னுடைய இறைவனை கண்டார் என்று கருதுகிறாரோ அவர் அல்லாஹ்வின் மீது அவதூறை இட்டு கட்டி விட்டார். இப்போ இவங்க சொல்றாங்க, நான் சாஞ்சிக்கிட்டு இருந்தேன், அப்படி அதிசயமான ஒரு செய்தியை கேட்கின்ற பொழுது, அதிர்ச்சிகரமான ஒரு செய்தியை கேட்கின்ற பொழுது கொஞ்சம் ஒரு சுதாரிப்பு இல்லாம இருந்தார்கள் என்று சொன்னால் உடனே அவர்கள் விழித்தடித்து கொண்டு எழுந்திருப்பாங்கல்ல, அந்த மாதிரி இவர்கள் கேட்கின்றார்கள். சாஞ்சவங்க அப்படியே நிமிர்ந்து உட்கார்றாங்க. அப்ப இவங்க சொல்றாங்க, யா உம்மல் மூமினீன் அம்திரினி, கொஞ்சம் அவகாசம் கொடுங்க, ஒலா தாஜிலீனி, அவசரப்பட்டு என்னிடத்தில் எதையும் நீங்கள் சொல்லாதீர்கள். அல்லாஹ் தஆலா சொல்கிறான் அல்லவா, வலகத் ரஆஹு பில் உஃபுகில் முபீன், அவரை அடிவானத்தில் இறங்க கண்டார் என்று அல்லாஹ் தஆலா சொல்கிறான். இந்த இடத்துல எப்படி அர்த்தம் வைக்கலாம்னா, அவனை அடிவானத்தில் கண்டார் என்றும் சொல்லலாம். வலகத் ரஆஹு பில் உஃபுகில் முபீன், தெளிவான அடிவானத்தில் அவனை கண்டார். யாரு? ரசூலுல்லாஹ். அதே போன்று வலகத் ரஆஹு நஸலத்தன் உஹ்ரா, அவனை அவர்கள் மற்றொரு தடவை இறங்க கண்டார். யார்? ரசூலுல்லாஹ். இப்படி அர்த்தம் செய்யலாம். இந்த 2 இடத்திலையும் அவர் என்று சொன்னால் ஜிப்ரீலையும் குறிக்கும், அதே போன்று அவன் என்று சொன்னால் அல்லாஹ்வையும் குறிக்கும். அப்ப 2க்கும் இடம்பாலான ஒரு வார்த்தை. இதற்கு ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் சொல்கின்றார்கள், ஆனா அவ்வளவு ஹாதிகள் உம்மா சஅலன் லாலிக ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், இந்த உம்மத்துல இது பற்றி முதல்ல கேள்வி கேட்டாலும் நான் தான். அவங்க சொல்றாங்க, நான் அல்லாஹ்வுடைய தூதரிடத்தில் கேட்டேன். ஃபகால இன்னமா ஹுவ ஜிப்ரீல், அவங்க ஜிப்ரீல் தான். லம் உரகு அலா சூரத்தில் லத்தி குலிக அலைஹா கைர ஹாத்தைனில் மர்ரத்தைன், அவங்க என்ன தோற்றத்தில் படைக்கப்பட்டிருக்கின்றார்களோ அந்த இயற்கையான தோற்றத்தில் 2 தடவை கண்டிருக்கேன். இந்த 2 தடவை தவிர்த்து வேறு எதுவுமே நான் பார்க்கவில்லை. அதில் ஒன்று அவர்கள் அடிவானத்தில் கண்டது, இன்னொன்று சிதறத்தில் முந்தகாவில் அவங்கள இறங்க கண்டது. இது விண்ணுலகத்தில், இன்னொன்று இந்த உலகத்தில். இப்படி 2 இடத்தில் நான் அவர்களை பார்த்திருக்கிறேன். அவர்கள் ஜிப்ரீல் தான் என்று ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் விளக்கம் கொடுத்து விட்டார்கள்.
அப்படி கொடுத்த பிறகும் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அல்லாஹ்வை கண்டார்கள் என்று இவர்கள் குறிப்பிடுகின்றார்கள். அப்ப அவரு சும்மா விடல. அவலம் தஸ்மா அன்னல்லாஹ் யகூல், அவங்க ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் சும்மா விடல. அதுக்கு அடுத்து சொல்றாங்க, லா துத்ரிகுல் அப்சார் வஹுவ யுத்ரிகுல் அப்சார் வஹுவல் லத்தீஃபுல் கபீர். பார்வைகள் அவனை அடையாது, அவன்தான் பார்வைகளை அடையக்கூடியவன். அவன் எல்லாவற்றையும் நுணுக்கமாக பார்க்கக்கூடியவன், எல்லா உள்ளத்தில் உள்ளவற்றையும் அறியக்கூடியவன் என்று ஒரு வசனம். அடுத்து அவங்க சொல்றாங்க, அலம் தஸ்மா அன்னல்லாஹ் யகூல் மா கானில் பஷரன் யுகல்லிமுஹுல்லாஹு இல்லா வஹ்யன் அவ் மின் வராய் ஹிஜாபின் அவ் யுர்சில ரசூலா ஃபயூஹி பிஇذனிஹி மா யஷாவ். அல்லாஹ் எந்த ஒரு மனிதரிடத்திலையும் வஹி என்ற அடிப்படையிலே, எந்த ஒரு ஊடகத்தோடும், அவன் வஹி என்ற அந்த ஊடகத்தினுடைய அடிப்படையில் தான், அல்லது திரைக்கு அப்பால், அல்லது ஒரு தூதரை அனுப்பி, ஒரு தூதர் அனுப்பி தான் விரும்பியதை அவர்களுக்கு அறிவிப்பான் என்று கூறக்கூடிய அந்த வசனத்தையும் அவர்கள் ஆதாரமாக காட்டுகின்றார்கள். இன்னும் 2 செய்தி இதோடு சேர்த்து பார்த்துருவோம். அதுல அவங்க குறிப்பிடுகின்றார்கள், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் குர்ஆனில் ஏதேனும் ஒன்றை மறைத்து விட்டார்கள் என்று சொன்னால் அவரும் அல்லாஹ்வின் மீது அபாண்டத்தை இட்டு கட்டியவர். ஏனென்றால் அல்லாஹ் குர்ஆனில் சொல்கின்றான், யா அய்யுஹர் ரசூல் பல்லிக் மா உன்ஸில இலைக், தூதரே உங்களுக்கு அறிவிக்கப்பட்டதை நீங்கள் எடுத்து சொல்லி விடுங்கள். வ இல்லம் தஃஅல் ஃபமா பல்லக்த ரிசாலத்தஹு, நீங்க அப்படி செய்யலனா அவனுடைய தூதி செய்தியை நீங்கள் எடுத்து சொன்னவர் கிடையாது, அதுல தவறளித்து விட்டீர்கள் என்று அல்லாஹ் குறிப்பிடுகின்றான். இது 2வது விஷயம். 3வது விஷயம், ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நாளை நடப்பது அல்லது அடுத்த நிமிடம் நடப்பதை, மறைவான விஷயத்தை அவர்கள் அறிவார்கள் தெரிவார்கள் என்று சொன்னால் அவரும் அல்லாஹ்வின் மீது அபாண்டத்தை இட்டு கட்டியவர் ஆவார். ஏனென்றால் அல்லாஹ் சொல்கிறான், குல்லா யாலமு மன் ஃபிஸ் ஸமாவாத்தி வல் அர்தில் கைப இல்லல்லாஹ், வானங்கள் பூமியில் உள்ள எவனும் மறைவான விஷயத்தை அறிய முடியாது அல்லாஹ்வை தவிர என்று அல்லாஹ் சொல்கின்றான் என்று இந்த வசனங்களை எல்லாம் மேற்கோள் காட்டுறாங்க. அப்ப அதனால இந்த வசனங்களுடைய அடிப்படையில் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அல்லாஹ்வை பார்த்தது கிடையாது. இன்னும் நிறைய ஹதீஸ்கள் இருக்கின்றன. அப்துல்லாஹ் இப்னு உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொல்கின்றார்கள், ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, அன்னஹு லா யரா அஹதுக்கும் மின்கும் ரப்பஹு ஹத்தா யமூத், உங்கள யாருமே ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உட்பட தன்னுடைய இறைவனை பார்க்க முடியாது மூத்தாகின்ற வரை. இது முஸ்லிம்ல வரக்கூடிய செய்தி. அடுத்து ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவரிடத்தில் அபூதர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் கேட்கின்றார்கள், அல் ரஅய்த ரப்பக, உங்களுடைய இறைவனை நீங்கள் கண்ணார பார்த்தீங்களா? கால நூறு நன்னா உராகும், அவன் பிரகாசம், சுடரு, வெளிச்சம், அவனை எப்படி நான் பார்க்க முடியும் என்று சொல்லக்கூடிய செய்தி முஸ்லிம்ல இடம்பெற்றிருக்கின்றது. அப்ப அதனால நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இறைவனை பார்க்கவில்லை. மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் கூட உன்னை நான் பார்க்கணும் அப்படின்னு சொல்லி கேட்கிறாங்க. பேச்சை கேட்டு பேச்சினுடைய லைப்புல ரசிப்புல உன்னை நான் பார்க்கணும் அப்படிங்கிற காலன் தராணி பார்க்கவே முடியாதுப்பா அப்படிங்கிறாங்க. இல்ல அப்படிங்கிறாங்க. இந்த மலையை பாரு, இனிஸ்தகர்ர மக்கானு ஃபஸௌஃப தராணி, அந்த மலை அந்த இடத்தில் இருந்தது என்று சொன்னால் என்னை நீ காணலாம். ரப்பனுடைய அந்த வெளிச்சம் ஜோதி அதில் பிரகாசிக்கின்றது, அவ்வளவுதான். அது அப்படியே தவிடுபொடியாக ஆகி விடுகின்றது. ஃபஹர்ர மூசா சாயிகா, மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் மூர்ச்சையாகி மயக்கம் அடைந்து கீழே விழுந்து விடுகின்றார்கள். நான் தவறிழைத்து விட்டேன், நான் உன்பால் திரும்பி வந்து விடுகிறேன் என்று மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் சொல்றதையும் நாம பார்க்க முடிகின்றது. அதனால ஒருபோதும் யாரும் இந்த உலகத்தில் அல்லாஹ்வை காண முடியாது. ஆனா அடிச்சு விட்டுருக்கிறாங்க. எப்படி? அபு ஹனீஃபா இமாம் 99 தடவை இறைவனை பார்த்தாங்க. எங்க அபு ஹனீஃபா இமாம் யாரு? சாதாரணமான ஆளா? இப்படி எழுதி வச்சுட்டாங்க. இந்த வாசல் எல்லாம் அடைக்கிற மாதிரி தான் உங்கள யாருமே சாகின்ற வரை கனவிலும் சரி நினைவிலும் சரி பார்க்க முடியாது. யார? ரப்ப. நாளை மறுமையில பார்க்கலாம். உஜூஹு யௌமைதின் நாதிரா இலா ரப்பிஹா நாதிரா. நாளை சில முகங்கள் இறைவனை பார்த்து கொண்டிருக்கும், மகிழ்ச்சியில் திளைத்து கொண்டிருக்கும். அந்த பாக்கியத்தை எல்லோரும் நாம் அடைய இருக்கின்றோம். அப்ப அதனால ரப்புல் ஆலமீன நாளைக்கு மறுமையில நம்ம பார்க்கலாம். இந்த உலகத்தில் யாரும் பார்க்க முடியாது என்று அல்லாஹ் குர்ஆனில் சொல்லிவிடுகின்றான். அதே போல ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் தெளிவாக நமக்கு விளக்கி விடுகின்றார்கள். மேராஜை ஒட்டி சில
நிகழ்வுகள் எல்லாம் நடந்திருக்கின்றன, சில அற்புதங்கள் எல்லாம் நடந்திருக்கின்றன. அதையெல்லாம் நாம பார்க்கலாம். அதுல ஒன்று இந்த 5 நேர தொழுகை கிடைச்சது அந்த இரவுல தான். அதுல மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் நமக்கு பெரிய நன்மை செய்திருக்கிறாங்க. வந்தாங்க, என்ன அப்படின்னு கேட்குறாங்க. 50 வக்து தொழுகை, ரொம்ப சந்தோஷமா வர்றாங்க. திரும்ப போங்கங்கிறாங்க. என் மக்கள்கிட்ட நான் என்ன பாடுபட்டிருக்கேன்னு தெரியுமா? அவங்க அனுபவத்தை சொல்றாங்க. இந்த மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் சந்திப்பை பற்றி அல்லாஹ் தஆலா குர்ஆன்ல சொல்றான், ஃபலா தகுன் ஃபீ மிரியத்தின் மின் லிகாயிஹி. அதாவது மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் இவரை சந்தித்ததில் எந்த விதமான சந்தேகமும் நீங்கள் கொள்ள வேண்டாம் என்று ரப்புல் ஆலமீன் திருக்குர்ஆன்ல சூரத்து சஜ்தாவுல அழகாக எடுத்து சொல்கின்றான். அப்ப அதனால உலகத ஆத்தைனா மூசல் கிதாப், மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு வேதத்தை கொடுத்திருக்கின்றோம். ஃபலா தகுன் ஃபீ மிரியத்தின் மின் லிகாயிஹி. அவரை சந்தித்ததில் நீங்கள் எந்த விதமான சந்தேகமும் கொள்ள வேண்டாம். நம்ம சந்திச்சாங்க. அவங்க தான் சந்திச்சு திரும்ப 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 அனுப்பி கடைசியில் 5ல வந்து நின்றுச்சு. அல் ஹசனத்து பி அஷ்ரி அம்சாலிஹா. இறைவனுடைய ஒரு பொது நியதி அவன் வச்சிருக்கிறான், அருட்கொடை. ஒவ்வொரு அமலுக்கும் 1க்கு 10 அந்த அடிப்படையில் 5ஆக ஆக்கி 5 10 50 50 தொழுகைக்குள்ள கூலியை நான் கொடுத்துட்டு போறேன் என்று ரப்புல் ஆலமீன் இந்த தொழுகையை கொடுத்திருக்கின்றான். இந்த இரவில் தான் அது கடமையாக ஆக்கப்பட்டது. அதற்கடுத்து சூரத்துல் பக்ராவில் கடைசி வசனங்கள் ஆமனர் ரசூல் பிமா உன்சில இலைஹி, அதெல்லாம் ஒவ்வொரு இரவும் நாம ஓதணும். யார் ஓதுகின்றார்களோ அதே அவர்களுக்கு போதும் என்று ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்றாங்க. இது 2வது கிஃப்ட், இறைவனுடைய நன்கொடை. 3வது கிஃப்ட் வகுஃபிர லிமன் லம் யுஷ்ரிக் பில்லாஹி மின் உம்மத்தி ஷையன் அல் முக்ஹிமாத். அழிக்கக்கூடிய பாவங்கள் யார் இணை வைக்கவில்லையோ அவர்களுக்கு, இந்த மாதிரியான பாவங்களை யார் செய்துட்டாலும் அப்படிப்பட்ட மக்களுக்கு அல்லாஹ் தஆலா அவங்க இணை வைக்கவில்லை என்றால், ரப்புல் ஆலமீன் இணை வைக்கவில்லை என்றால் அவர்களுக்கு மன்னிப்பை வழங்குகின்றான் என்ற செய்தியை நாம இதெல்லாம் பார்க்கிறோம். இப்போ இது மேராஜில் கொடுத்தது. அதுல மீண்டும் பதிய வைத்துக் கொள்கின்றேன், அது எந்த இரவு என்றைக்கு என்பதற்கு ஆதாரபூர்வமான ஹதீஸ்ல வரலாற்றுல கிடையாது. இப்ப இந்த இரவுல நின்று வணங்குறாங்கல்ல, இதுல முக்கியமான ஒரு இடத்தை வகிக்கக்கூடியவர் யாருன்னா கசாலி இமாம். யஹ்யா உலிமுத்தீன் இருக்குத, அது குர்ஆனை விட அதிகமான அளவில் மக்கள் பெரிய அளவுல ஒசத்தி பேசுவாங்க. அந்த அளவிற்கு அதில் நம்பிக்கை. ஏன்னா கசாலி இமாம் அவர்களுக்கு நிறைய ஒரு பிம்பத்தை ஏற்படுத்திட்டாங்க. கசாலி இமாமும் அதை போல மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களும் சந்திக்கிறாங்களாம். அது மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் உன்னுடைய பெயர் என்ன அப்படின்னு கேட்குறாங்க. அப்படி கேட்கும்போது முகமது புனு இதை போட்டு அல் கசாலி அப்படின்னு சொன்னாப்லையா. அப்போ உடனே மூசா அலைஹிஸ்ஸலாம், உங்க பேரை தான் நான் கேட்டேன், நீங்க இங்க இருந்து 10 அடிக்கு மேல போறீங்களே அப்படின்னு சொல்லி கேட்கும்போது உடனே கசாலி இமாம் திரும்ப கேட்டாங்களாம், இறைவன் உங்கள்கிட்ட என்ன கேட்டான், மாத்தில்க பி யமீனிக யா மூசா, உங்களுடைய கையில இருக்கிறது என்ன? அப்போ ஹியா அசாய அப்படி சொல்லிட்டு விட வேண்டியதானே. அத்தவக்கவும் அலைஹா, அதை வச்சு நான் ஊன்றிக் கொள்வேன். அஷுபிஹா அலா கனமி, அதை வச்சு நான் இலதை குலைகள்லாம் பறித்து கொள்வேன். ஒளிய ஃபீஹா மஆரிபு உஹ்ரா, அதில் இன்னும் எனக்கு நிறைய பயன்கள் எல்லாம் இருக்கிறது. இறைவன்கிட்ட இப்படிலாம் பேச தேவையா அப்படின்னு சொன்னோம்னா பார்த்தீங்களா, மூசா அலைஹிஸ்ஸலாத்தையே பீட் பண்ணிட்டாங்க இமாம் கசாலி. இப்படி ஒரு பிம்பம் இப்படி வச்சதுனால அவர் என்னென்ன யஹ்யாவில் சொல்லி இருந்தாரோ அத்தனையும் இன்றைக்கு மக்களிடத்துல வந்து விட்டது. அதுல உள்ளதுதான் மேராஜுடைய இரவுல அவர் மொத்தம் 15 இரவு போடுறாரு. அது சொல்றதுக்கெல்லாம் நேரம் இல்லை. 15 இரவு பட்டியல் போடுறாரு. அதுல உருப்படியானது ரமலான் மாதத்துல 5, அது சரி. பத்ருடைய இரவையும் சேர்த்துக்கிறார். அதற்கடுத்து ரஜபு 27 முதல் நாள், 2 பெருநாளுடைய இரவு, முஹர்ரத்துல முதல் நாள், 10ஆம் நாள், இப்படி ஒரு 15 இரவை சேர்த்து வச்சு அந்த இரவுல தொழ வேண்டும். அப்படி தொழக்கூடியவர்கள் மொத்தம் 6 சலாம் கொண்டு உள்ள ரக்காத்துக்களை தொழ வேண்டும். ஒவ்வொரு ரக்காத்திலும் சூரத்துக்கு ஃபாத்தியாவுக்கு பிறகு எல்லாம் ரசூலுல்லாஹ் சொன்ன மாதிரி ஹதீஸ்கள் இருக்கின்றது, பலவீனம் அல்லது இட்டுக்கட்டப்பட்டது. இந்த அடிப்படையில் சில ஹதீஸ்களை எல்லாம் சொல்லி காட்டி நீங்க இந்த இரவுல தொழணும் என்று கசாலி இமாம் சொன்னதாக யஹ்யாவில் எழுதி வச்சிருக்காங்க. இன்றைக்கு மக்கள் அதிலிருந்து பிரிக்க முடியவில்லை. அடுத்து ஷாபான் பிற 15, அந்த ஷாபான் பிற 15ல்
அதற்கும் சில ஹதீஸ்கள், பலவீனமான ஹதீஸ்கள் வந்து சேர்ந்திருக்கின்றன. அதை ஆதாரமாக கொண்டு மகரிபிலே ஆரம்பிச்சிருவாங்க. 3 யாசீன், ஒன்று தொழுது முடிச்ச உடனே 3 யாசீன்கள், ஒன்று ரிசுக்கு விஸ்தீரம், இன்னொன்று பாவ மன்னிப்பு, இன்னொன்று ஆரோக்கியத்திற்காக வேண்டி 3 யாசீன்கள் ஆரம்பிச்சுட்டு அதுக்கடுத்து இரவுல நின்று தொழுகிறது. அதுலேயும் கசால் இமாம் சொன்னதுதான் 100 ரக்காத்துக்கள். இந்த மாதிரியான இந்த ரக்காத்துக்கள் எல்லாம் 100 ரக்காத்துக்கள் அதுல குல்ஹுவல்லா ஓத வேண்டும் என்று இவங்களாக எழுதி வைத்ததனுடைய அடிப்படையில் இந்த அமல்கள் மக்களிடத்தில் தொடர்கின்றன. இது மாதிரியான அமல்கள் செய்தால் நாளைக்கு மறுமையில் என்ன, அதை மட்டும் சொல்லிவிட்டு நிறைவு செய்கின்றேன். நாளைக்கு மறுமையில் நடக்கக்கூடிய ஒரு விஷயம், ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மக்பராவுக்கு வர்றாங்க, அடக்கத்தலத்திற்கு வந்து சொல்றாங்க, ஒரு வார்த்தையை சொல்றாங்க. அவர்கள் குறிப்பிடக்கூடிய வார்த்தை, அஸ்ஸலாமு அலைக்கும் தார கௌமின் மூமினின் வ இன்னா இன்ஷா அல்லாஹும் பிக்கும் லலாஹிகூன். மூமின்களுடைய இல்லத்தாரே, உங்கள் மீது சலாம் உண்டாகட்டும், இன்ஷா அல்லாஹ் நாங்களும் வந்து சேர்ந்துருவோம். இதுதான் ஜியாரத்துக்கு சொல்ல வேண்டிய வார்த்தை. இது எவனும் சொல்ல மாட்டான் யாரும் இந்த வார்த்தை. ஏன்னா நம்ம ஆட்கள் சாகுவு அப்படின்னு கண்டா வழக்கத்திலே என்ன வச்சிருக்கான், போயிட்டு வரேன்னு சொல்றதுங்க. போறேன்னு சொன்னா ஆக்சிடென்ட்லேயே போயிடக்கூடாது, அல்லது வேற எதுலையும் போயிடக்கூடாது, அந்த மாதிரியான ஒரு நம்பிக்கையில் உள்ள ஆட்கள். அப்போ இப்படிப்பட்ட ஆட்களுக்கு இதெல்லாம் ஒரு படிப்பனை. எப்போ மக்பராவை கடந்து செல்கின்றோமோ அப்போ அடக்கத்தலம் கடந்து செல்லும் போது இந்த வார்த்தையை சொல்கின்றார்கள். இதை நாம சொல்லணும், சுன்னத்து. அப்புறம் சொல்றாங்க, என்னுடைய சகோதரர்களை நான் சந்திக்க வேண்டும் என்று விரும்புகின்றேன். அப்போ நாங்கள்லாம் உங்களுடைய சகோதரர் இல்லையா என்று கேட்குறாங்க. நீங்கள் என்னுடைய தோழர்கள், நான் சகோதரன் சொல்ல பின்னால் வர்றதுக்கு இருக்கிறாங்க, அந்த மக்களை தான் சொல்கிறேன் என்று சொன்னோன்னா, அப்புறம் நீங்கள் நாளைக்கு மறுமையில் அவங்களை எப்படி இனங்காணுவீங்க, அடையாளம் காண்பீர்கள் என்று கேட்கின்ற பொழுது ஒரு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறாங்க, கருப்பு நிற குதிரைகளுக்கு மத்தியில் முகத்திலையும் அதே போல் கால்கள்லையும் வெண்மை படர்ந்திருந்தால் எப்படி ஒருவன் ஒரு உரிமையாளர் கண்டுகொள்வானோ, அடையாளம் கண்டுகொள்வானோ, அதை மாதிரி நான் கண்டுகொள்வேன் என்று ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறாங்க. நாளைக்கு மறுமையில் ஒரு கூட்டம் வரும். அந்த கூட்டம் காணாமல் போன ஒட்டகம் ஏதாவது நம்முடைய வயக்காட்டில், நம்முடைய மேய்ச்சல் தளத்தில், மேய்ச்சல் இடத்தில் வந்து நுழைந்தால் எப்படி அதனுடைய இந்த உரிமையாளன் விரட்டி அடிப்பானோ அது போன்று இவர்கள் விரட்டி அடிப்பார்கள். ஒரு கூட்டம் வரும், அவர்கள் விரட்டி அடிக்கப்படுவார்கள். அப்போ அவங்கெல்லாம் என்னுடைய தோழர் தானே என்று நான் சொல்வேன். அப்படி சொல்லும்போது அவங்கள்ட்ட சொல்லப்படுகின்றது, ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, இன்னகலா ததிரி மா ஹதசு பாதக், பலவிதமான அறிவிப்புகள் வருகின்றது. மா இவங்க நீங்க போனதற்கு பிறகு கது இன்னகும் கது பத்தலு பாதக், உனக்கு பின்னால மார்க்கத்தையே இவர்கள் மாற்றி அமைத்து விட்டார்கள். இன்னைக்கு பாங்க சொல்ல ஆரம்பிச்சா ஒரு 5 நிமிஷம் ஸலவாத்தை சொல்லிக்கிட்டு இருக்கான். சுப்ஹானல்லாஹி வல்ஹம்துலில்லாஹி வலா இலாஹ இல்லல்லாஹு அல்லாஹு அக்பர், இப்படி எல்லா விதமான வணக்கங்களும் அதனுடைய தோற்றத்தில் இல்ல மாற்றி அமைச்சாச்சு. அப்போ இத மாதிரி தான் இந்த மெஹராஜுடைய இரவுல, ஷாபானுடைய இரவுல, அதே போல பெருநாளுடைய இரவுல, ஆஷுராவுடைய தினத்தினுடைய இரவுல என்று இவர்கள் மார்க்கத்தில் புதிதாக கொண்டு வந்து விட்டார்கள், மார்க்கத்தையே மாற்றி அமைத்து விட்டார்கள் என்று சொன்ன உடனே ஃபஅகூலு சுஹ்கன் சுஹ்கன் லிமன் கய்யர பஅதி தீனி, எனக்கு பின்னால இந்த மார்க்கத்தை யார் மாற்றி அமைத்தானோ அவன் அல்லாஹ்வுடைய அருளை விட்டும் தூரமாகட்டும். யாரு? ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கைவிரித்து விடுகின்றார்கள். அப்ப எவ்வளவு பெரிய தண்டனை என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். அதனால மேராஜுடைய இரவுல, பராத்துடைய இரவுல, அது போன்று பத்ருடைய இரவுல பட்டியல் போட்டு வச்சிருக்காங்க. கவுலின்படி, இன்னொரு சொல்லின்படி 19 இரவு அப்படிங்கிறாப்ல, எங்க போய் நிக்கிறது? அப்ப இப்படி எல்லாம் சேர்த்து வைத்திருக்கின்றார்கள். இந்த பிதஅத்துகளுக்கும் மார்க்கத்திற்கும் எந்த விதமான சம்பந்தமும் கிடையாது. அப்படி மீறிய அமல்கள் செய்தால் 500 ரூபா நோட்டு வச்சிருக்கிறான், கள்ள நோட்டாக இருந்தால் வங்கியில போனா அவருக்கு தெரியும் இவன் கள்ள நோட்டு கொண்டு இங்க உட்கார மாப்பிள்ள அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிட வேண்டிய ஆளை கூப்பிட்டு அனுப்பி விட்டுருவாப்புல. இதை மாதிரி தான் இவர் நாளைக்கு வந்து நான்லாம் மேராஜ் செய்தேன், போமா அப்போ போப்பா அப்படின்னு சொல்லிட்டு முதல்ல ஹவுசுல் கௌதரை விட்டு தடுக்கப்படும், அதுக்கடுத்து நரகம்தான் பரிசு. அப்போ அதனால வருத்தப்பட வேண்டாம். கேட்கக்கூடிய மக்கள் பராத் இரவு, ஷாபான் பிறை 15 வணங்கக்கூடியவங்க, அதை போல ரஜபு பிறை 27 வணங்கக்கூடியவங்க தொழுகையாளி கிடையாது, அவர்கள் பாவிகளாகவே ஆகின்றார்கள். அல்லாஹ் காக்க வேண்டும். என்ன சொல்லப்பட்டிருக்கோ அதை செய்துட்டு போய்கிட்டே இருப்போம். இதுதான் மார்க்கம். இந்த மார்க்கத்தில் நம்ம ஏதாவது கொண்டு வந்து நுழைத்தோம் என்று சொன்னால்
இறைவனுடைய அந்த சட்டம் இயற்றும் அதிகாரத்தை நாம கையில எடுக்கணும். அது ரப்புல் ஆலமீனுடைய கையில் தான் இருக்கின்றது. இந்த மார்க்கத்தில் அல்லாஹ்வையும் அவனுடைய தூதரையும் தவிர்த்து எதையும் சேர்க்கவோ நீர்க்கவோ அதிகாரம் கிடையாது என்பதை புரிந்து கொண்டு நாம் செயல்படுவோமாக. வாஹிரு தாவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அல்லாஹு அக்பர். அல்லாஹ்